ரஹ்மானுடைய மனைவி யாரோ பகடைக்காக பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி இந்த மொழி அரசியல், பொலிட்டிக்கல் அரசியல், மத அரசியல் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கு. அது நீங்க தனியா அதுவும் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மத அரசியல் இருக்கா சார்? நான் ஏன் அதை கேட்கறேன் அப்படின்னா, இப்படி ஒரு அறிவு வந்த உடனே ஒரு சில சமூகத்தை சார்ந்த ஒரு சில பேர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இன்னொரு திருமணம் பண்ண போறாரு, கேரளாவில் ஒன்று, கர்நாடகாவில் ஒன்று, ஸ்டேட் வாரியாக பிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒரே சமூகத்தை சார்ந்த ஒரு சில பேருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த மாதிரியான ஒரு வன்மம் அவர் மேல? இல்ல, வன்மம்னா ஒரு பெர்ஃபெக்டான ஆட்கள் மீது எப்பயுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லவனுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரொம்ப நல்லவனுக்கு எதுவுமே சரியா அமையாது. கெட்டவனா தான் 10 கெட்டவன் சேர்ந்துருவான். நல்லவனுக்கு நல்லவனை தேடி தான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை ஒரு நல்லவனா இருக்கானா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னா அவன் தேடி கண்டுபிடிக்கிறதே பெரும்பாலும் அவன் பெரும்பாலும் தனிமையாக தான் இருப்பான். ஒரு ரொம்ப தனிமையாக இருக்கிறானா அவன் நல்லவனா இருப்பான்னு அர்த்தம். ரொம்ப கெட்டவனா தான் எல்லாரும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவான். அவனுக்கு தன்மை அவன்கிட்ட பேசுவான், உங்களுக்கு திறமை கொண்டு பேசுவான், என்ன திறமை என்கிட்ட பேசுவான். அப்படி இருக்கிற ஆள் வந்து எல்லாரும் கூட ஒட்டி போயிடுவான். ரொம்ப பெர்ஃபெக்டான உள்ள ஆளுகள் தனியாகவே இருப்பான். ஏன்னா அவங்க கூட எவனும் சேர மாட்டான், கரெக்டாக எல்லாத்தையும் பேசிடுவான், பொய் சொல்ல மாட்டான், மூஞ்சிக்கு நேரம் அவங்கள வந்து துதிப்பட மாட்டான். அந்த மாதிரி ஆட்கள் பெரும்பாலும் தனிமையிலே இருப்பாங்க. ஏறக்குறைய அது மாதிரி தான் ரஹ்மானும் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் நான்.